நீங்கள் நல்லா படித்து ஒரு ப்ரொஃபஷ்னலில் இருக்கக்கூடிய ஆளாக ஒரு லெகசியை வந்து உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கம்பெனியில் மிஷன் அல்லது விஷன் அப்படிங்கிறது கம்பெனி ஃபஸ்ட்டு இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷன் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே கம்பெனிக்கும் மிஷன் விஷன் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கம்பெனி, எம்எஸ்எம்இயில் வந்து பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய கம்பெனிகள். ஸோ உங்களுக்கான மிஷன் விஷன் என்ன? நீங்கள் யார்? உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? உங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்ன? உங்கள் ப்ரொஃபஷனில் என்ன எத்திக்ஸ் வச்சுருக்கீங்க? உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன? எத்தனை மணிக்கு இன்னு எத்தனை மணிக்கு அவுட்டு? உங்களுடைய லஞ்ச் டைம் என்ன? உங்களுடைய ஒர்க் ஸ்டைல் என்ன? நீங்கள் என்ன மாதிரி ரெமுனரேஷன் உங்களுடைய ஒர்க்லேருந்து எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டாஃப் வந்து குவாலிட்டியான ஸ்டாஃபாக இருக்காங்களா? உங்களுடைய ஆஃபீஸில் அல்லது உங்களுடைய கம்பெனியில் அல்லது உங்களுடைய பெரிய தொழிற்சாலையில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டாஃபு பர்ஃபெக்டாக இருக்காங்களா? குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கா? குவாலிட்டிங்கிறது இருக்கா? ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருக்கா? ப்ரைஸில் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாதா? மேனுஃபேக்சரிங்கில் வந்து டிஃபெக்ட் இருந்ததுன்னா ஆஃப்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கா? ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் அல்லது விஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்கள் கம்பெனியில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நார்மலாக சொல்கிறதா இருந்ததுன்னா, the attitude of a company always reflects attitude of the owner. ஓனர் அப்படியே அப்படி தான் கம்பெனி அப்படிங்கிறது நீங்கள் நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாசகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் கம்பெனி அப்படிங்கிறது இது தெளிவாக தெரிகிறப்போ உங்கள் ஸ்டாஃப் எப்படி இருக்கணும், உங்களுடைய கம்பெனியோட பாலிசி எப்படி இருக்கணும், சேலரி எப்படி இருக்கணும், என்ன குவாலிட்டி இருக்குது, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, இதில் எல்லாம் பர்ஃபெக்டாக இல்லாட்டி உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய நல்ல படித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னோடய சர்க்கிள் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் மறைமுகமாக சொல்கிறேன்னு அர்த்தம். நான் நீட்டாக இருந்துட்டு என்னோடய செயல்கள் வந்து நீட்டாக இல்லை, என்னுடைய ஒர்க் ஸ்டைல் நீட்டாக இல்லை, என்னோடய ப்ரொஃபஷனில் நான் நீட்டாக இல்லை அப்படிங்கிறப்போ என்னோடய சர்க்கிள் கண்டிப்பாக வந்து நீட்டாக இருக்காது. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தோற்றப்பொழிவில் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒரு மனநிலையில் உள்ள ஆளாக இருந்தால் நம்மளுடைய செயல்கள் மறைமுகமாக அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி தான் நம்மளை நல்லவனாக காட்டிக்கிட்டால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவன் நம்ம நல்லவனா, உண்மை சொல்கிறானா, பொய் சொல்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இதைத்தான் கஸ்டமர் இஸ் த கிங் அப்படிங்கிறத வந்து பிஸ்னஸில் சொல்கிறாங்க. இதனோட மறைமுக பொருள் அதுதான். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் பர்ஃபெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்தினோடனே கண்டுபிடிச்சி போடுவான். நீங்கள் வேணால் பயங்கரமான பேக்கிங்கோட கொடுத்துருக்கலாம், ப்ரைஸ் ஃபேக்டர் கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கான மிஷன் விஷன் கரெக்டாக இல்லாமல் உங்கள் கம்பெனி வந்து மிஷன் விஷனில் கரெக்டாக இருக்காது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.